இது வந்து 4வது கொஸ்டின். ஃப்ரம் தி டேட்டா கிவன் below obtained from the book of அனிதா அண்ட் கோ. காஸ்ட் புக்கில் வந்து என்னென்ன எடுத்திருக்காங்க? இயர் எண்டு, ப்ரிப்பேரிங் கன்சால்டேஷன், கம்ப்ளீட் ஜாப் அக்கௌண்ட், ப்ராஃபிட் ஆர் லாஸ், கன்சாலிடேட் ஒர்க் இன் ப்ரோக்ரஸ் அக்கௌண்ட். இப்போ நம்ம இதை வச்சுக்கிட்டு 2 அக்கௌண்ட்டை ப்ரிப்பேர் பண்ண போகிறோம். ஒன்று வந்து கம்ப்ளீட்டட் ஜாப் ஒர்க்கு, செகண்ட் வந்து கன்சால்டேட் ப்ரோக்ரஸில் இருக்குது, பட் ப்ராஃபிட் இருக்காது. அதனோட பேலன்ஸ் எவ்வளோன்றதை நம்ம பார்க்க வேண்டியிருக்கும். இதனோட டேட்டா பார்த்துப்போம். ரா மெட்டீரியல் சப்ளைடு, ஸ்டோரில் வந்து 2 டைப்பில் ரா மெட்டீரியல், கம்ப்ளீட் ஆனதுக்கு இவ்வளோ கொடுத்துருக்காங்க, இன்கம்ப்ளீட்டடில் ஒர்க் இன் ப்ரோக்ரஸில் இவ்வளோ இருக்குது, சார்ஜபிள் வந்து இவ்வளோ பண்ணியிருக்காங்க, இது ரிமைனிங் இருக்குது, வேஜஸ்ஸு 10,000, இங்கே 4,000, ட்ரான்ஸ்ஃபர் டு ஒர்க் இன் ப்ரோக்ரஸ். இங்கிருந்து போன வாட்டி பார்த்தேன் இல்லையா, அதே தான். இங்கிருந்து இங்கே வந்திருக்கு. கம்ப்ளீட்டட் ஒர்க்கில் இருக்க ரிமைனிங் வந்து இங்கே வந்திருக்கு. ரிமைனிங் வந்து ஸ்டோருக்கு வந்து இவங்க ரிட்டர்ன் கொடுத்துருக்காங்க. இதை வந்து சேல்ஸாக கணக்கு போட்டுக்கணும். இல்லை ஸ்டோர் ரிட்டர்னில் பர்ச்சேஸில் கழிச்சிடணும். ஸ்டோர் ஓவர் ஹெட் 80% ஆஃப் த வேஜஸ். ஃபேக்ட்ரி ஓவர் ஹெட்டுங்கிறது இங்கே வந்து ஓவர் ஹெட்டு தனியாகவே வந்துருச்சு. ஃபிக்ஸ்டு ஓவர் ஹெட்டு, வேரியபிள் ஓவர் ஹெட்டுன்னு இல்லாமல் ஆஃபீஸ் ஓவர் ஹெட்டு, ஃபேக்ட்ரி ஓவர் ஹெட்டுன்னு வந்துருச்சு. த வேல்யூ ஆஃப் எக்ஸிக்யூட்டிங் ஜாபோட வேல்யூவேஷனும் கொடுத்துட்டாங்க, அதாவது ஃபைனல் ஜாபு, இதனோட ப்ராஃபிட்டு. ஓகே, ஒன்று ஒன்றா பார்க்கலாம். ரா மெட்டீரியல் ஃபினிஷ்டு, ரா மெட்டீரியல் 9,000 கம்ப்ளீட்டடு. ட்ரான்ஸ்ஃபர் ஆகிருக்கிறத டிடெக்ட் பண்ணிடணும். இங்கே வந்து இங்கேருந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகிடுச்சு, ஒர்க்கு முடிஞ்சிருச்சு, ட்ரான்ஸ்ஃபர் ஆகிடுச்சு. 8,800 ஸ்டோருக்கு ரிட்டர்ன் பண்ணியாச்சு, அதையும் டிடெக்ட் பண்ணிடணும். ஓவராலாக யூஸ் பண்ணியிருக்கிறது 8,700 தான். வேஜஸ்ஸு 10,000 டேரெக்டாக, எக்ஸ்பென்ஸு டேரெக்டாக. 80% ஆஃப் த வேஜஸில் 80% 8,000. இங்கே இது ஃபேக்ட்ரி ஓவர் ஹெட் வந்துருச்சு. ஃபேக்ட்ரி ஓவர் ஹெட்டில் 25%, ஃபேக்ட்ரி ஓவர் ஹெட்டில் 25%, இந்த டேட்டாவை இங்கே எடுத்துகிட்டு வந்து 25%, 6,925, மொத்தம் 41,000 வந்துருச்சு. இது ஓகே. ப்ராஃபிட் வந்து 6,375 ரூபா. இப்போ ஒர்க் இன் ப்ரோக்ரஸ் இருக்குது, அதனோடதையும் நம்ம முடிக்கணும். மெட்டீரியலு, ரிட்டர்ன் வந்த மெட்டீரியல், அங்கேருந்து இங்கே வந்த மெட்டீரியல், இங்கே டிடெக்ட் பண்ண இல்லையா இந்த 200, இங்கே வந்து ஆட் பண்ணிக்கணும். ஏன்னா இங்கே பர்ச்சேஸ் ஆகிருக்குன்னு வச்சு 3,200 வந்துருச்சு. வேஜஸ் 4,000, சார்ஜபிள் இன்கம் வந்துருச்சு. இதிலேருந்து 80% போட்டாச்சு. ஃபேக்ட்ரி காஸ்ட் வந்து இங்கே இது ஃபேக்ட்ரி காஸ்ட்டு ஓவராலாக. இதில் 25% வந்து அட்மினிஸ்ட்ரேட்டிவ் காஸ்ட்டு, 13,500 எக்ஸ்பென்ஸு. இங்கே கிரெடிட் சைடில் 13,000, இதில் மொத்தம் டெபிட்டு. கிரெடிட் சைடில் எல்லாம் பை பண்ணியிருக்கோம், எக்ஸ்பென்ஸ் செலவு பண்ணியிருக்கோம், டெபிட் அக்கௌண்ட். கிரெடிட் சைடில் பேலன்ஸ் பண்ணால் 13,500. இந்த அக்கௌண்ட் கம்ப்ளீட்டட் அக்கௌண்ட் ப்ராஃபிட் பார்த்துருக்கோம், இந்த அக்கௌண்ட் பேலன்ஸை கண்டுபிடிச்சிருக்கோம்.